ரைட். ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்போம். அத்தீஃப் சொல்றீங்களா? சரி சார். ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல நாம என்ன செய்யணும்? பெருமானத்தை காணணும். முதல்ல ஒவ்வொரு படத்துக்கும் என்னென்ன மனுஷிலே கண்டுபிடிக்கணும் என்ன, அதுக்கப்புறம் தான் கணக்கு செய்யணும். ரைட், ஓகே. மைக் ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் அப்படி இருங்க. கீறினால காப்போம். இனி கீரையலாம் யாரோ ஒரு ஆள் 273 சொல்லியெல்லாம் எழுதிச்சு. சரியா? இப்ப இனி கீரையலாம். இனி கீறி பாருங்களேன். ரைட், ஓகே. அடுத்தது பார்ப்போம். 38வது கேள்வி வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு படம் வந்தா நாம என்ன செய்யணும்னு சொன்னா படத்துக்கு ஒவ்வொன்று பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த 3 அண்ணாசி இருக்கு. 3 அண்ணாசியும் 27. அப்ப ஒரு அண்ணாசி எவ்வளவு ரெண்டு பார்த்தோம்னு சொன்னா ஒரு அண்ணாசி வாய்ப்பாடு சொன்னோம்டா 3 வாய்ப்பாடு சொல்லுங்க. அப்ப 27 வரணும்டா. 3ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் 3ஆம் வாய்ப்பாடுல சொல்லுங்க. சொன்னீங்கன்னா 9 3 27. அப்ப என்னன்னு அண்ணாசிக்கு 9, இதுக்கு 9 29. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 27 நீங்க 3ஆல பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா 3 27 வரும். பிரிச்சு பார்க்கணுமா? சரியா? ரைட். பிரிச்சா ஒரு அண்ணாசிக்கு வந்துட்டு 9 வரும். ரைட். இப்ப ஒரு அண்ணாசி பழம் 9 தானே. அப்ப 9 அடுத்த லைனுக்கு வருவோம் நாம. சரியா? அப்ப அடுத்த லைனுக்கு வந்தோம்டா இந்த அண்ணாசியும் 9, இந்த அண்ணாசியும் 9. இவங்க அவ்வளவு பேரும் எத்தனைண்டா 28. சரியா? இவ்வளவு பேரும் வந்து 28. ஆனா 2 அண்ணாசியும் எத்தனை வந்துடும்? 9 9 18 வந்துடும். இந்த 2 வந்து 18 வந்துடும். அப்ப 28ல 18 கழிச்சோம்னு சொன்னா என்ன வரும்? 28ல 18 போனா 10 வரும். 10 என்னது? 2 ஆப்பிள் பழம். நல்லா பாருங்க, 2 ஆப்பிள் பழம் 10. அப்ப ஒரு ஆப்பிள் பழம் என்ன? 5 ரூபாய். 5. ஒரு ஆப்பிள் பழம் 5. சரியா? ரைட். இப்ப நான் கேள்வியா வாசிச்ச யாரு சொல்லுங்க. நான் கேள்வி வாசிச்ச பல நேரமா இல்ல சார். இல்ல, நான் இன்னும் கேள்விக்கே போகல. சரியா? கேள்விக்கே போகாமத்தான் இது படத்தை தந்து வட்டும். படம் வந்ததுக்கு படத்துக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ணாசி பழம் எத்தனை வரும், அப்பள் எத்தனை வரும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எடுத்ததுக்கு போகுதான் இப்ப கேள்விக்கு போறேன். தரவுகளின் படி அண்ணாசி பழத்தோட ஆப்பிள் பழத்தை கூட்டினா என்ன வரும்டா. இப்ப அண்ணாசிக்கு நான் எடுத்த எவ்வளவோ இந்த 9, ஆப்பிள் பழம் நான் கண்டுபிடிச்சது 5. அப்ப 9 5 14. ரைட். அப்ப முதலாவது விட. ரைட். அடுத்தது இப்போ அண்ணாசி பழம் 5 வாங்கும் விலை. ரைட். விட சொல்லவானாதான் டிஸ்டர்ப் வரைக்கும். சரி, ஒரு அண்ணாசி பழம் இதுல பழம் வந்து எவ்வளவு? அண்ணாசி பழம் மட்டும் 9 ரூபா என்ன? ரைட். 5 வாங்கும் விலை. அண்ணாசி 5 விலைக்கு சரியா ஆப்பிள் பழம் எத்தனை வாங்கலாம் அடிக்கிறார். ரைட். ஒரு அண்ணாசி பழம் எவ்வளவு? 9 ரூபா. 9 ரூபா தானே. ஒரு அண்ணாசி பழம் 9 ரூபா. இது 5 வாங்குறதுக்காம். அப்ப பாருங்க, ஒரு அண்ணாசி பழம் 9 ரூபாண்டா 5 அண்ணாசி பழத்துக்கு எவ்வளவு வரும்? 45 ரூபா வரும்பா. சரியா? 5 அண்ணாசி பழம் எவ்வளவுண்டா 45 ரூபா வரும். சரி, இந்த 45 ரூபா காசு வச்சுட்டு எத்தனை ஆப்பிள் பழம் வாங்கலாம்க்காக. அப்ப என்ன செய்வோம்டா, ஒரு ஆப்பிள் பழம் எவ்வளவு? 5 ரூபா. ஒரு ஆப்பிள் பழம் 5 ரூபா. இப்ப என்ன செய்யலாமண்டா, இந்த 45 சரியா
5ஆல பிரிப்போம். பிரிச்சோம்னு சொன்னா 9 5 45. ஆகவே எத்தனை வாங்கலாம்? எத்தனை வாங்கலாம்? 9 வாங்கலாம். சரியா? ரைட். அப்ப முதலாவது விட. ரைட். அடுத்த கேள்வி. ஆங்கில எழுத்துக்களது பெருமானங்களை இனங்கண்டு வினாக்களுக்குரிய விடையை எழுதுக. இது என்ன தந்திரிக்கான்னு சொன்னா ஏக்கு 2. சரியா? பயப்படப்படாது. எப்படியான கேள்விகள் வந்தா இந்த ஏக்கு 2. ரைட். ஏக்கு 2. ரைட். இது 3 வந்திருக்கு. இதையும் கூட்டினா 3. அப்ப ஏக்கு நம்ம ஏற்கனவே 2 கண்டுட்டோம். 2 2ஓட எத்தனை கூட்டினா 3 வரும்? 1 கூட்டினா வரும். ரைட். அப்ப பிக்கு 1. ரைட். அடுத்தது ஏற்கனவே 2 இங்க 1. அடுத்தது 2 1 3. 3ஓட எத்தனை கூட்டினா 6 வரும்? 2 பார்த்தா 3 கூட்டினா 6 வரும். ரைட். அடுத்தது இது ஏக்கு 2 இதுக்கு பிக்கு 1 இந்த சி 3 கண்டிருக்கான். ரைட். இப்ப பாருங்க கூட்டுங்க 3 1 4 4 2 6 இங்க 10. அப்ப டிக்கு இடையில வருது. அப்ப டிக்கு என்ன வரும்? 4 4. ரைட். இப்ப வந்துட்டு அந்த அந்த 4 போடுறேன். ரைட். இங்க 3க்கு 3 போடுறேன். இங்க 2 பிக்கு 1 இங்க ஏக்கு 2 இவ்வளத்தையும் கூட்டுவோம். கூட்டினோம்டா 3 2 3 3 3 3 6 6 4 10. இங்க 15 இருக்கு. அப்ப ஈக்கு என்ன வரும்? என்ன வரும்? 5. அப்ப ஈக்கு 5. சரி. இப்ப நாம ஒவ்வொன்றுக்கும் கண்டுட்டோம். ஒவ்வொரு எழுது. இப்பதான் இனிதான் நான் கேள்விக்கு போறேன். சரி. கேள்விக்கு போமா ஏயோட கூட்டணும் சிய கழிக்கணும் ஈய. இதுக்கு என்ன விட என்று கேட்காக. ரைட்டா? அப்ப ஏக்கு என்ன நமக்கு? ஏக்கு 2 2ஐயும் 3 சி என்ற அங்க இருக்குது. சிக்கு எத்தனை? 3. சரியா? 2ஐயும் 3ஐயும் கூட்டணும். அடுத்த ஈக்கு என்ன? ஈக்கு 5. 2ஐயும் 3ஐயும் கூட்டட்டான். சியை கழிக்கட்டான். ஈய கழிக்கட்டான். 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. 5ல இருந்து 5 போனா 5ல இருந்து 5 கழிச்சா 0. சரியா? ரைட். அடுத்தது 41 ஏக்கு என்ன? 2. இப்படி கட்டாயம் நம்ம எழுதிக்கு மேல மேல எழுதினாத்தான் நம்ம சரியா செய்யலாம். சரியா? ரைட். அடுத்தது இந்த டிக்கு என்ன? டிக்கு 4 4. ரைட். பிக்கு என்ன? 1. சிக்கு சிக்கு 3. ரைட். இப்ப பாப்பேன். இங்க 2 பெருக்குங்க 4ஆல 4 8 8 மண்டும் 9 9ல 3 கழிச்சா 6. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி போமா? சரி. அடுத்த கேள்வி. ஓகே சார். ரைட். இப்ப பாப்போம். தரப்பட்டுள்ள கட்ட வலையில் உள்ள உருக்களது பெருமானங்களை இனங்கண்டு வினாக்களுக்குரிய சரியான விடையை கோடிடுக. ரைட். இப்ப இங்க போறதுக்கு பாப்போம். என்ன எங்கேயாச்சும் 2 2 இல்ல 4 அப்படி இருக்கான்னு பாருங்க. ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமில்ல. சரியா? அப்ப சொல்றாங்க. இப்ப கேள்வியை வாசிங்க. இந்த முக்கோணி நிலற்றப்பட்ட முக்கோணியின் பெருமானம் 8 எனின் தாராங்க. சரியா? இந்த முக்கோணிக்கு 8ஆம். இந்த முக்கோணிக்கு 8ஆம். இதர பெருமானம் என்று கேட்காங்க. அப்ப என்னண்டா இவங்க வந்துட்டு தந்துட்டாரு. இந்த ஆகிறது 8ஆம். இந்த 8 போட்டு நீங்க செய்யுங்க. அப்ப நாம எங்கெல்லாம் இந்த முக்கோணியை காண்றோமோ அங்கெல்லாம் அந்த 8 போட்டுறோம். அப்பதான் நம்ம செய்யறோம். இல்லாட்டி மறந்து போகும். அப்ப இதுல 8 வேற எங்க இருக்கு முக்கோணி? இந்த அறைக்கு. அப்ப இதுக்கு 8. அடுத்தது இந்த அறைக்கு. இதுக்கு 8 வேற எங்க இருக்கு முக்கோணி? இந்த அறைக்கு. இதுல 8 இதுவும் 8. என்ன இவா நம்பர் வந்திருக்காதானே? இது என்ன அர்த்தம்னு சொன்னா இவ்வளவத்தையும் கூட்டி இந்த போட்டிக்கா. இல்ல வார ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் வரும் தானே? அந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டி கீழே போட்டிக்கா. அப்ப நாம எல்லாத்தையும் கூட்டி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப பாருங்க நமக்கு தெரியும். இத பாருங்க. இந்த 8 இந்த 8 16.
16 தானே. இந்த 8 இந்த 8 16. இவ்வளவுத்தையும் கூட்டினா 26. விளங்குதா? இவ்வளவுத்தையும் கூட்டினா 26. அப்ப ஏற்கனவே இது ரெண்டும் 16 வந்தா மிச்சமா என்ன வரும்? 10 வரும். சரியா? ரைட். அப்ப மிச்சமா 10 வந்தா ஒரு வட்டத்துக்கு இது செஞ்சது. ஒரு ஆள்கிட்ட கேட்க போறேன். என்ன ஒரு ஆள்கிட்ட கேட்க போறேன். செல்லவானா சஹரா பிரியா சொல்லுங்க. 5. 5. வெரி குட். ரைட். அப்ப இதுக்கு என்ன வரும்? 5. ரைட். அப்ப இது 5ண்டா இதுவும் 5. ரைட். இந்த லைனை முடிச்சிட்டோம். ரைட். இதுக்கு போவோம் அடுத்த லைன். இங்க 8 இருக்கு. இங்க 3 சமனா இருக்கு. 3 சமனா இருக்கு பாருங்க. சரியா? ரைட். இங்க 20. இது 20ன்னு சொன்னா இங்க இந்த 8 கழிச்சுட்டோம்டா இது 3 வரும் என்ன? அப்ப 20ல 8 கழிச்சோம்னு சொன்னா என்ன வரும்? 12. 12. அப்ப இது 3 12ன்னு சொன்னா ஒன்று என்ன வரும்? 4. ரைட். இது ஒன்று 4. இது 4. ரைட். இது 4. ரைட். ரைட். இந்த சதுரம் எல்லாம் எங்க இருக்கு? இந்த ஒன்று இருக்குது. ரைட்டா? ரைட். இந்த ஒன்று இருக்குது. ரைட். வேற எங்க இருக்குது? இல்ல. ரைட். ஏற்கனவே இதுக்கு முதல்ல நம்ம வட்டத்துல இருந்து ஆகிற கண்டவ 5. ரைட். அப்ப இது கீழே இருக்குது. அப்ப இதுக்கு 5. இதுவும் கீழே இருக்குது. இதுக்கு 5. ரைட். போட்டுத்தோம். ரைட். வேற என்ன இருக்கு பாப்போம். காணாம இந்த அடைக்கு 2 இருக்கு. இங்க 16. அப்ப 8யும் 4யும் கூட்டினா 12. அப்ப இங்க எதுவாது 16. அப்ப இன்னும் எத்தனை வரணும் கூட்டுறதுக்கு? 4 வரும். அப்ப 4ண்டா ஒரு 2 பேர் இருக்கு அதே மாதிரி. அப்ப ஒன்றுக்கு என்ன வரும்? 2. அப்ப இது 2 இது 2. சரியா? ரைட். இப்ப எல்லாத்துக்கும் நம்ம கண்டுத்தோம். இப்ப கேள்விக்கு போறோம். இந்த இருக்கிற இதுல பெருமானம் என்ன? 10 அடிப்போம். என்ன பெருமானம்? கேக்கட்டா கேள்விய? ரைட். மரியம் சொல்லுங்க. மரியம் 42வதுக்கு இந்த கட்டத்துக்கு என்ன வரும்? நிலட்டப்பட்டதுக்கு 4. வெரி குட். ரைட். சரி 10 அடிக்கிறதானே என்ன? ரைட். அடுத்த இன்னொரு ஆட்ட கேட்போம். அடுத்த கேள்விக்கு வீடியோ ஆன் பண்ணுங்க எல்லாரும். ஐஸ் அடிக்கிறார்கள். வீடியோ மறைச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வீடியோ காட்டது இல்ல. ரைட். 10. ரைட். இந்த இதுக்கு எத்தனை முக்கோணிக்கு? முக்கோணிக்கு 8. முக்கோணிக்கு 8. ரைட். அடுத்தது சதுரத்துக்கு 4. ரைட். அடுத்தது இன்னொரு ஆட்ட கேப்பம். ரிஹாமா நீங்க சொல்லுங்க. இந்த இதுக்கு என்ன வரும்? சாப்பாட்டுல யாதா இருந்தா படிப்பு வராது. சரியா? வாய் சப்பி சப்பி இருந்தீங்கன்னா படிப்பு வராது. ரைட். சைனப் சொல்லுங்க. சைனப் இதுக்கு என்ன வரும்? 2. வெரி குட். சரி. இப்ப ஆன்சரை பாப்போமா? என்ன விட வருது? 8 4ஆல பெருக்கட்டாம். இது என்ன பெருக்கல் அடையாளம் தானே? 8 4 32. சரியா? 8 4 32. 32ல 2 கழிச்சா என்ன வரும்? ரிஃபா சொல்லுங்க. 32ல 2 கழிச்சா அது வரும் விட 30. வெரி குட். ரைட். 30. ரைட். அடுத்தது 44 போமா? ரைட். இதுல பெருமானம் நிதா இதுக்கு என்ன வரும்? 2. ரைட். இதுக்கு இதாதான் இதுக்கு 4. பாத்தீங்களா? இதுக்கு 4. ரைட். அப்ப இது பெருக்கட்டாம்.
ரைட். அப்ப 2 4ஆல பிரிக்கினா என்ன வரும்? 2 4ஆல பிரிக்கினா 8. இங்கால வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா நம்பர் தரல. சரியா? இந்த 8க்கு பதிலா வேற என்ன உருவம் வருமான்னு கேக்குறாங்க. சரியா? இந்த 8க்கு பதிலா வேற என்ன உருவம்? 8க்கு பதிலா என்ன இருக்குது இங்க? முக்கோணி ஒன்று இருக்கு. சரியா? முக்கோணம். அப்ப முக்கோணி வரும். ரைட். இது முதலாவது. ரைட். அடுத்தது இதே மாதிரி படம் வந்திருக்குது. சரியா? ரைட். கேட்காதாக்கள்கிட்ட கேட்போம். சுஹா, ரைட். நீங்க சொல்லுங்க, இந்த 11 எப்படி வந்திருக்கு? இந்த 11 போட்டிக்காதானே, இந்த 11 எப்படி வந்தது? ரைட். ஹிஜ்ரா, ஹைரா, ஹைரா சொல்லுங்க, இந்த 11 வந்து எப்படி வந்தது தெரியுமா? சார் கூட்டி சார். ரைட். கூட்டி வந்திருக்கு. ரைட். எப்படி கூட்டிக்கண்டா? இது ரெண்டையும் கூட்டிக்கிறாங்க. இது ரெண்டையும் கூட்டி இது. ரைட். இந்த இருக்கிற இவ்வளவத்தையும் கூட்டி இந்த இருக்கிறது. இந்த இவ்வளவத்தையும் கூட்டி இது. இந்த இருக்கிறத கூட்டி இது. சரியா? ரைட். இப்ப நாம பாப்போம். இப்ப நாம என்ன செய்ய மாட்டோம், இங்க பாருங்க, இதை இங்க கூட்டிக்கிறாங்க. இது ரெண்டையும் கூட்டி இது கூட்டிக்கிறாங்க. அப்ப ஒரு மாடுக்கு என்ன வருமாண்டா? 7. 7ஐயும் 7ஐயும் கூட்டினா தான் 14. சரியா? இப்ப நாம என்ன செய்யணுமாண்டா, இந்த மாட்டை கண்டுட்டோம். மாடு கண்டமாண்டா, மாடெல்லாம் எங்க இருக்கோ அங்க எல்லாம் கொண்டு போய் 7 போடுங்க. சரியா? அப்ப இந்த மாடு இருக்குது 7, இந்த மாடு இருக்குது 7. வேற எங்கேயும் மாடு இருக்கா பாருங்க? இல்ல, வேற எங்கேயும் மாடு இல்ல. ரைட். அடுத்ததை பார்ப்போம். இந்த லைனை பாருங்க. இந்த லைன் இங்க ரெண்டையும் கூட்டி இங்க 10 வந்துருக்கு. அப்ப இங்க மாட்டுக்கு 7 வந்துட்டு. அப்ப குதிரைக்கு என்ன வரும்? குதிரைக்கு 3 வரும். சரியா? அப்ப 7ஐயும் 3ஐயும் கூட்டி 10. இப்ப குதிரை எல்லாம் எங்க இருக்கோ அங்க எல்லாம் கொண்டு போய் 3 போடுவோம். இங்க 3, வேற எங்க குதிரை? இந்தாவும் குதிரை, இங்கேயும் குதிரை போட்டது. சரியா? ரைட். அடுத்தது இப்ப பாருங்க, இது 11. இது ரெண்டையும் கூட்டி இங்க 11. சரியா? இது ரெண்டையும் கூட்டி இங்க 11 அப்படின்னு சொன்ன அந்த கெட்டுக்கு என்ன வரும்? எத்தனையோட 3 கூட்டினா 11 வரும்? 8. 8ஓட 3 கூட்டினா 11. அப்ப கெட்டு எல்லாம் எங்க இருக்குதோ அதுக்கெல்லாம் வந்து 8. இது 8. ரைட். இப்ப பாப்போம். இப்ப இதையும் கூட்டி பாருங்க. 7 3 இங்க 10, 7 மேலும் 14. இதை இப்படியே வருவோம். 8 மட்டும் 16. சரியா? 8 மட்டும் 16, 16 7 23. அப்ப டாகுக்கு என்ன வரும்? இது 25. அப்ப மொத்தமா நம்ம கூட்டி எடுத்தினோம் 27. 23 எடுத்திருக்கிறோம். 16 மேலும் 23. அப்ப டாகுக்கு என்ன வருமாண்டா? 2. 2 கூட்டினா தான் 25. அப்ப ரைட், டாகுக்கு 2 எடுத்துட்டோம். ரைட். அடுத்தது என்ன பார்ப்போம்டா, இந்த இடைவெளியில என்ன வருமாண்டு கேட்காங்க. அப்ப இங்க 3, சரியா? இங்கேயும் 3, 6. 6 மட்டும் 14. சரியா? 14, 21 வரணும். 14ஓட எத்தனையை கூட்டினா 21 வரணும் கேட்டா 7 கூட்டினா 21 வரும். சரியா? 7 கூட்டினா 21 வரும். ரைட். இப்ப கேள்விக்கு போ. பெருக்களது பெருமானங்கள் அடிப்படையில் நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய உரு எது? இந்த வரைக்கும் நிலட்டப்பட்டிக்கு தானே, இதுக்கு என்ன உருவம் வரும்? நாம கண்டிக்க 7 வட்டும். அப்ப 7க்கு தக்கன பெருமானம் என்ன? ஹாக்கிம் சொல்லுங்க. எது வரும்? மாடு. இந்த இருக்கிற 7க்குரியது வரும். சரியா? மாடுக்குரியது. அப்ப விட வந்து 1. சரியா? ரைட். அடுத்த கேள்வி. ரைட். அடுத்தது வந்து இதுதான் நம்ம செய்யணும். பின்வரும் வருமானங்கள் அடிப்படையில் மிகச் சரியான தொடர்பை காட்டுவது. இந்த அருகே இது என்னடா, ஒவ்வொரு கணித அடையாளத்தை நம்ம பார்க்கணும். இதையும் இதையும் கூட்டினா சமனாம் இதுக்கும் இதுக்கும். சரியா? அப்ப இதுக்கு நாம கண்டது என்ன? குதிரைக்கெல்லாம் 3, குதிரைக்கு 3, டாக் மாடுக்கு வந்து 7. ரைட்டா? கெட்டுக்கு என்ன?
கெட்டுக்கு வந்து 8. கெட்டுக்கு 8, டாக்குக்கு 2. இப்ப இந்த கணித செய்கை சரியாண்டு பாருங்க. 3 7 10, 10 சமன் 8 2 10, 10 தானே. அப்ப அங்காலையும் இங்காலையும் சமன், அதால முதலாவது விட சரி. ரெண்டாவது விடைய பாருங்க. டாக் மாடுக்கு 7, இதுக்கு டாக்குக்கு 2 9, சரியா. இங்க வந்து 8 பூனைக்கு, இதுக்கு வந்து குதிரைக்கு என்ன வருது, குதிரைக்கு 3. அப்ப 8 3 11, இங்கல 9 இங்கல 11, அப்ப ரெண்டும் சமன் இல்லை. அதே மாதிரி அடுத்ததையும் பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து சமன் இல்லை, சரியா. அடுத்த கேள்வி இப்போ. அடுத்த கேள்வியில சின்ன மாற்றம் ஒன்று இருக்குது. கேள்வி கொஞ்சம் பிள்ளையா தந்திருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். தரப்பட்டுள்ள கோப்புல அந்தூரியத்தின் விலை 10 ரூபாய் எனில் சூரியகாந்தியின் விலை பெறுமதியினை கட்டி, சரியா. அப்ப அந்தூரியத்தின் விலை ரைட், இது நம்ம தந்தத்தை நம்ம வச்சு செய்வோம். அந்தூரியத்தின் விலை என்னையாம் 10, சரியா. செஞ்சாக்கள் கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க இப்படித்தான் நான் செய்யறேன்னு சொல்லி போட்டு மைக் ஆஃப் பண்ணுங்க. ரைட், இப்ப அந்தூரியம் 10, இது ரெண்டையும் கூட்டினா 25 வரும். அப்ப எத்தோட எத்தனையை கூட்டினா 25 வரும்டா. மல்லிகைக்கு வந்து 15, 15 கூட்டினா 15 10 25. இப்ப மல்லிகை எங்க இருக்கண்டா, இந்த அறைக்கு மல்லிகை. அப்ப இதுவும் வந்து 15. அப்ப இது 15 வந்தா இதுக்கு இதோட ரெண்டையும் கூட்டினா தானே இது வருது. அப்ப இதுக்கு என்ன வருமாண்டா, இந்த 27ல இருந்து 15 கழிச்சு பாருங்க என்ன வருமாண்டா, 12 வரும். ரோசா 12. அப்ப இது ரோசா 12 மாதிரி, இதுவும் இந்த ரோசாவும் 12. ரைட், இப்ப இந்த 32ல இருந்து இந்த 12 கழிச்சோம்னு சொன்னா தாமரைக்கு என்ன வருமாண்டா, எவ்வளவு, 20 வரும். ரைட், அதே போல இந்த ஆக்கிற தாமரை இந்த அமரிக்கு, அப்ப இதுக்கு 20. ரைட், அப்ப 34ல இருந்து இந்த 20 கழிச்சோம்னு சொன்னா சூரியகாந்தி வரும். அப்ப 34ல 20 போனா என்ன வரும், என்ன வரும், 14. ரைட், அப்ப சூரியகாந்திக்கு 14 விட இருக்கா. ரைட், ரெண்டாவது விட இருக்கு. சரி, அடுத்த கேள்வி கவனிச்சு கொள்ளுங்க. 5 ரோசா பூக்கள் வாங்கும் விலைக்கு எத்தனை மல்லிகை பூக்கள் வாங்கலாம். 5 ரோசா பூ வாங்குற விலைக்கு எத்தனை மல்லிகை பூ வாங்கலாம். 5 ரோசா பூ, ரோசா பூ எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஒரு ரோசா பூ 12 ரூபா, சரியா. அப்ப 5 ரோசா பூ எவ்வளவு வரும், 12 5 பிரிக்கணுமாண்டா, 12 5 பிரிக்கினா 60, சரியா. ரைட், 60. 2 நிமிஷம் வாங்க முடியுமா. சரி சார். அதுக்கே மாதிரிங்க. வந்திருக்கிறார்கள், வீடியோ ஆன் பண்ணுங்க. யார் யாரு வந்திருக்கீங்கன்னு பாப்போம். சரி, யாருக்காச்சும் படிப்பிக்கிற விலங்குன்னு சொன்னா கேட்கணுமா. எது உங்களுக்கு விலங்குன்னு சொன்னா விலங்கு அதைத்தான் நீங்க இடையில கேட்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு உண்டான கேட்கணும் கால் பண்ணி.
ரெண்டு மெசேஜ் போடுங்க, நான் ஒழுங்கப்படுத்துறேன் திருப்பி வருது. சரி, சரி. இது பாப்போம். 5 ரோசா பூக்கள் வாங்கும் விலைக்கு எத்தனை மல்லிகை பூக்கள் வாங்கலாம் கேட்டி. இப்ப ஒரு ரோசா பூ 12 ரூபா. அப்ப 5க்கு எவ்வளவு வருமெண்டா 12 நம்ம 5ஆல பிரிக்கணும்னு சொல்லிட்டோம்னா 12 5 60. சரி, இப்ப மல்லிகைப்பூ எத்தனை வாங்கலாம்னு கேட்டிக்கிறான். மல்லிகை பூக்கள் எத்தனை வாங்கலாம்னு கேட்டி. சரியா, இப்ப யாருக்கு இதுல விட எடுத்தீங்க? முதலாவது யார் எடுத்தீங்க? ரெண்டாவது யார் எடுத்தீங்க? நான் எடுத்தேன் சார். மூணாவது யார் எடுத்தீங்க? ரெண்டு. நான் சார். ரெண்டாவது யார் விட எடுத்தீங்க? சரி, இங்க விட தர இல்ல. சரியா, ஏன்னு சொன்னா இங்க தந்திருக்கிற விட பிழை. விட என்ன வரும் சொன்னா இங்க பாருங்க, 2 மல்லிகை பூ தான் 15 ரூபா. சரியா, 2 மல்லிகை பூ தான் 15 ரூபா. ரைட்டா, அப்ப பாப்போம் இங்க 60 ரூபான்னு சொல்லி சொன்னா 60 ரூபாய்க்கும் எத்தனை வாங்கலாம்னு சொன்னா, சரியா, இப்ப இது 15 இது 15, சரியா, இதோட சேர்த்து 15 2, அதாவது 15 15 30, 30 15 45, 45 4 சோடி வாங்கலாம். அப்ப ஒரு சோடி என்றா 2 இருக்கு. ஒரு சோடி என்றா 2 இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பூக்கள் வாங்கலாம்டா 8 பூக்கள் வாங்கலாம். இதுல மல்லிகை பூக்கள் எத்தனை சோடி வாங்கலாம்னு கேட்டா தான் 4 விட வரும். சரியா, எத்தனை சோடி என்று கேட்டா தான் 4 விட வரும். ஆனா அந்த கேள்வி கொஞ்சம் இப்பல மல்லிகை பூக்கள் எத்தனை வாங்கலாம்னு கேட்டதுனால 8 வாங்கலாம். சரியா, அடுத்த கேள்விக்கு போவோம். பொருட்களின் பெருமானங்களை இனங்கண்டு வினாக்குரிய விடையினை தெரிவு செய்க. கேள்வி வந்தா நாம என்ன செய்யணும்னு சொன்னா வெட்டுற வேலை. இது எங்க இருக்கோ அப்படியே வெட்டுற. எல்லாரும் இந்த தொங்கல் அறிக்கைத்தானே இந்த 70, இந்த 70 வெட்டி போட்டு சரியா 92 போடுங்க. 90 ரூபாண்டு போடுங்க. 70 வராது, 92 தான் வரும். 70 செய்யல, அதான் வெட்டி போட்டு 92 போடுங்க. சரி, ஓகே. இப்ப பாப்போம். சரியா, ஒரு பேனையும் 2 பென்சிலும் 40 ரூபா. ஒரு பேனையும் 2 பென்சிலும் 40 ரூபா. இப்ப இந்த அறைக்கு தானே இந்த ஒரு பேனையும் 2 பென்சிலும் 40 ரூபாண்டா. இந்த அரைக்கிற ஒரு பேனையும் இந்த 2 பென்சிலும் 40 ரூபா. இந்த ஒரு பேனையும் இந்த 2 பென்சிலும் 40 ரூபா. அதே மாதிரி இன்னும் ஒன்று எடுக்கலாம். ஒரு பேனையும் இந்த 2 பென்சிலும் 40 ரூபா. அப்ப 40 40 எவ்வளவு வரும்?
80 ரூபா வரும். மிச்சமா இருக்கிற ஒரு பென்சில் இருக்குதானே? அப்ப ஒரு பென்சில் மிச்சமா இருந்தா இந்த பென்சில் ஒன்று 10 ரூபா. சரியா? ரைட். இப்ப ஒரு பென்சில் இந்த அரைக்கிற ஒரு பென்சில் 10 ரூபா. அப்ப இந்த அரைக்கிற பென்சிலும் 10 ரூபா. 10 10 20. பேனை எவ்வளவு வருமண்டா? 20 ரூபா பேனை வரும். சரியா? ரைட். இப்ப நீங்க இந்த அரைக்கிற இதுபடி நம்ம செஞ்சு பார்த்தோம்டா 2 பேனைக்குமே எவ்வளவு? 40 ரூபா. 5 பென்சிலுக்கு 10 ரூபா படி 50 ரூபா. சரியா? அப்ப 40 50 90 ரூபா வருதுதானே? சரியா? ரைட். 50 40 90. இப்ப எவ்வளவு நீங்க எடுத்துட்டீங்க? ஒரு பேனை 10 ரூபா, ஒரு பேனை வந்து 20 ரூபா, ஒரு பென்சில் 10 ரூபா. சரியா? விளங்கிட்டா? விளங்காதாக்கள் கை வைத்துங்க. எனக்கு விளங்கல, என்ன திருப்பி சொல்றேன். சார் எனக்கு விளங்கல. யாருக்கு? அம்ராக்கு விளங்கல. வேற விளங்கல சார். சார் எனக்கு திருப்பி சொல்றேன்னா? சரி திருப்பி சொல்றேன்னா? ரைட். மாத்த சொன்ன மாத்தீங்களா? 90 ரூபாய் ஓட்டு 90 ரூபாய் மாத்த சொன்ன மாத்தினீங்களா? மாத்தினீங்க. சரிக்குவா? ஒரு பேனையும் 2 பென்சிலும் 40 ரூபா. நல்லா கவனிங்க அம்ரா. ஒரு பேனையும் 2 பென்சிலும் 40 ரூபா. இதே மாதிரி சரியா? இதுல இந்த அரைக்கிறதுல சரியா 2 பேனையும் 4 பென்சிலும் எவ்வளவு வரும்? ஒரு பேனையும் 2 பென்சிலும் 40 ரூபா தானே? ஒரு பேனையும் 2 பென்சிலும் 40 ரூபா. அதே மாதிரி 2 பேனையும் 4 பென்சிலும் எவ்வளவு வரும்? அதே மாதிரி 2 மடங்கு. சரியா? அப்ப அதே மாதிரி 2 மடங்குண்டா 4 பென்சிலும் 2 பேனையும் எவ்வளவு வருமாண்டா? இதுல 2 மடங்கு 40 40 80. சரியா? 40 40 80. அப்படி இல்லையண்டா திருப்பியும் பாப்பாம என்னண்டா இந்த அரைக்கிற பேனையும் இதுவரையும் 40 ரூபா, இந்த அரைக்கிற இதுவும் இந்த அரைக்கிற ரெண்டும் 40 ரூபா. சரியா? அடுத்தது இதே மாதிரி இன்னும் ஒன்று எடுக்கலாம் நாம. எப்படி? இதே மாதிரி இன்னும் ஒன்று எடுப்போம். எப்படி? இந்த பேனையும் ஒரு பென்சிலும் ஒன்று 40 ரூபாய்க்கு எடுக்கலாம். அப்ப இந்த அரைக்கிற பேனையும் சரியா இந்த அரைக்கிற 2 பென்சிலையும் நாம இந்த பேனையும் 2 பென்சிலையும் எடுப்போம். எடுத்தோம்டா மிச்சமா இருக்கிறதுல விலான் 90 ரூபா வரும், 10 ரூபா வரும். மிச்சமா இருக்கிறது என்னண்டா ஒரு பென்சில் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. சரியா? ஒரு பென்சில் தான் மிச்சம். அப்ப 40 40 80 ரூபா போனா ஒரு பென்சில் மிச்சமா இருக்கிறது சரியா 10 ரூபா. இப்ப உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னா நீங்க சரியா 5 பென்சிலும் 2 பேனையும் எடுத்து செய்து பாருங்க. எப்படின்னு மேசையில சும்மா எடுத்து வச்சு பாருங்க. முதலாவது ஒரு பேனையும் 2 பென்சிலுக்கு 40 ரூபா. அதே போல இன்னும் ஒரு பேனையும் 2 பென்சிலும் எடுத்தா 40 40 80 ரூபா வந்துடும். அப்ப மிச்சமா இருக்கிறது என்ன வரும்? ஒரே ஒரு பென்சில் மட்டும். சரியா? அப்ப 1 பென்சில் மட்டும் வந்தா அந்த பென்சில் மட்டும் 10 ரூபா என்று வரும். அப்ப ஒரு பென்சில் 10 ரூபா. அதே மாதிரி தானே எல்லாம் இருக்குது. அப்ப எல்லாம் இருந்தா ஒவ்வொரு பென்சிலும் 10 10 ரூபா வரும். ஒரு பேனை வந்துட்டு இந்த அரைக்கிறத இப்ப நம்ம இந்த அரைக்கிறத 10 ரூபான்னு எடுத்துட்டோம். ஒரு பென்சில் 10 ரூபா, இந்த பென்சிலும் 10 ரூபா, 10 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபா. இது மூணும் சேர்ந்து 40 ரூபாண்டா. சரியா? இப்ப பேனை மட்டும் எவ்வளவு வரப்போகுதுண்டா 20 ரூபா வரும். பேனை மட்டும் 20 ரூபா. 2 பென்சிலும் 10 ரூபா 10 ரூபா படி 20 ரூபா. அப்ப பென்சிலுக்கு 10 ரூபா, பேனைக்கு 20 ரூபான்னு சொல்லி எடுப்பேன். இப்ப கேட்டது என்னண்டா தரவுகளின் படி 3 பேனையும் 3 பென்சிலும். ஒரு பேனை எவ்வளவு? 20 ரூபா. ஒரு பென்சில் ஒரு பேனை வந்து 20 ரூபா. அப்ப 3 பேனைக்கும் எவ்வளவு வரும்? 3 பேனைக்கும் ஒரு பேனை 20 ரூபாண்டா 3 பேனைக்கும் 60 ரூபா. ஒரு பென்சில் 10 ரூபாண்டா 3 பென்சிலும் அம்ரா சொல்லுங்க. ஒரு பென்சில் 10 ரூபாண்டா 3 பென்சிலுக்கும் 30 ரூபா. சரியா? இப்ப ரெண்டையும் கூட்டினா 90 ரூபா. 60 30 90 ரூபா. எங்க இருக்கு விட? முதலாவது விட.
முதலாவது விட. ரைட், அடுத்தது இலங்கை நாட்டுக்கிளி உருவமுள்ள காசுத்தாளை கொடுத்து 12 பென்சில்களையும் 12 பேனைகளையும் வாங்கிய பின்னர் எவ்வளவு மீதியாக கிடைக்கும்? நாட்டுக்கிளி என்று சொல்லி சொன்னா சரியா, நீங்க நான் இன்றைக்கு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் அனுப்பியிருக்கிறேன் காசி போட்டோ எல்லாம். அதை பார்த்தீங்களா நாட்டுக்கிளி உள்ளது என்னன்னு சொன்னா பச்சை கலர் கிளி இது நாட்டுக்கிளின்னு சொல்றேன். இது வந்து 500 ரூபா தாள் காசில தான் இருக்கு. எடுவேன்டா அந்த போட்டோ கிளாஸ் முடிஞ்சது அப்புறம் பாருங்க சரியா. 500 ரூபா தாள் காசில நாட்டுக்கிளி இருக்கு சரியா. ரைட், இப்ப 500 ரூபா கொடுத்து 12 பென்சிலும் 12 பேனையுமா. 12 பென்சில் 12 பேனு. அப்ப 12 பென்சிலுக்கும் 10 ரூபா அப்படி எவ்வளவு வரும்டா? 120 ரூபா வரும் சரியா. 12 பென்சில் 10 ரூபா அப்படி 120 வரும். 12 பேனைக்கும் எவ்வளவு வரும்? 12 2 என்ன வரும்? 12 2 24. 12 2 24 தானே. 12 2 24. அதோட அந்த சைவரை கூட்டினோம்டா இங்க பாருங்க 12 தர 20 பெருக்குவா. 12 2 அளவிக்கணும். 12 2 24 சாரி 12 2 அளவிக்கினா 12 2 24. இந்த சைவருக்கு சைவர் 12 2 24 240 ரூபா வரும் சரியா. ரைட், அப்ப 240 ரூபா ரெண்டுக்கும் சேர்த்தா கூட்டினமண்டா எவ்வளவு வரும்? சைவர் இங்க 6 இங்க 3 360 ரூபா. 500 ரூபா காசு கொடுத்தோம் 360 ரூபாய்க்கு நம்ம பேனையும் பென்சிலையும் வாங்கினோம்டா மிச்சம் என்ன வரும்? அப்ப என்ன கழிப்பம் 500 ரூபா இருந்து சரியா. 500 ரூபாவில இருந்து 360 கழிச்சமண்டா மிச்சம் வரும். சைவர்ல சைவர் போனா சைவர். 10 சைவர்ல இருந்து 6 போகாது கடன் வாங்குவோம். 10ல 6 போனா 4. இங்க வந்து 4 இருக்கு. 4ல 3 போனா 1. அப்ப எவ்வளவு வரும்டா? 140 ரூபா. விட வந்து 3வது விட. மைக் ஆன்ல வைக்கிறாக்கள் லோ பண்ணுங்க. சரி, அடுத்ததுக்கு போமா. அடுத்த கேள்வி, பொருட்களது பெறுமதிகளின் அடிப்படையில் தொப்பி ஒன்றின் விலை என்ன? இப்ப பாப்போம் என்னவா. எங்கேயாச்சும் வெட்டலாமான்னு பாருங்க. எங்க வெட்டலாம்? வெட்டுறது கூடிய இருக்கா? ஓம் சார் இருக்கு. எங்க? இவங்க 2 பேரும் ஒரு பென்சிலும் அப்ப இந்த இவங்க 2 சரியா. இவங்க 2 பேருக்கும் 26 ரூபா பைசம். இது மொத்தம் 30. இதுல இந்த 26 ரூபா 2ஐயும் எடுத்துட்டோம்னு சொன்னா மிச்சம் வரும். அப்படித்தானே? அப்ப என்ன செய்வோம்? 37 ரூபாவுல இருந்து ரைட்டா இந்த 26 ரூபா பைசத்தை கழிப்போம். 26 ரூபா 50 கழிப்போம். ரைட், சைபர்ல இருந்து சைபர் போனா சைபர். ஏன் நான் கழிச்சு காட்டுறேன்டா, நாம வந்து 5ஆம் ஆண்டுல தான் சரியா கணித பாடத்துல தான் இந்த தசத்துல வாரதெல்லாம் படிக்கணும். இப்ப நம்ம 4ஆம் ஆண்டு இப்ப நான் முடிய போகுது. இந்த தசத்துல வாரதெல்லாம் படிக்க மாட்டோம் சிலாக்கள். இப்ப சைபர்ல இருந்து 5 போகாது. இங்க கடன் வாங்கினோம்டா 10. 10ல இருந்து 5 போனா 5. தசத்துக்கு நேர தசத்தை வைக்கிறோம் சரியா. தசத்துக்கு நேர தசம். இப்ப இது இங்கெல்லாம் கொடுத்ததுண்டா 6 இருக்கு. 6ல 6 போனா சைபர். 3ல 2 போனா 1. அப்ப 10 ரூபா 50. 10 ரூபா 50 என்ன வரும்? எதுக்குரிய புத்தகமா பென்சிலா? இதா சொல்லுங்களேன். புத்தகமா பென்சிலா சொல்லுங்க. பேனு. ரைட், பேனை. ரைட், அப்ப இது வந்து 10 ரூபா. ரைட், ஓகே. பேனை 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 10 ரூபா 50 வந்து ஒரு பேனை. ஒரு பேனை வந்து 10 ரூபா 50. 2 பேனையுமே எவ்வளவு வரும்? 21 ரூபா. ஒரு பேனை வந்துட்டு 10 ரூபா 50.
ரெண்டு பேனையும் வந்து 21 ரூபா. அப்ப ரெண்டு பேனையும் 21 ரூபாண்டா மிச்சமா வாரதுதானே புத்தகத்துல காசு. அதானே மிச்சமா வாரது புத்தகத்துல காசு. அப்ப நம்ம 37 ரூபாவுல இருந்து இதுல 2.5 விலையும் கழிச்சோம்டா புத்தகம் வரும். இப்ப 2.5 விலையும் வந்து எவ்வளவுண்டா 21 ரூபா. 21 ரூபா கழிக்கும் எவ்வளவு வரும் 6. இதுல எவ்வளவு 1. சரியா? அப்ப ஒரு புத்தகம் எவ்வளவு 16 ரூபா. ஒரு புத்தகம் எவ்வளவு 16 ரூபா. சரி, 16 ரூபாய். 16 ரூபாய். 16 ரூபாய். மைக் ஆஃப் பண்ணுங்க. 16 ரூபாய். சரி, அடுத்தது பாப்பமா. பாப்பா இதுல வந்து அங்க ஐக்கிற விலங்கு தானே, என்ன தலையாட்டுங்க. நீங்க கதைக்கலாம் என்ன கொஞ்சம் சவுண்டு கூட வரையும் நான் மைக் ஆஃப் பண்ணி போட்டேன். சரியா? ரைட். இப்ப பாப்பா, இப்ப ஒரு புத்தகம் வந்து இது 16 ரூபா. ரைட்டா? அப்ப 150 ரூபா புத்தகத்துல காசு கழிச்சோம்னு சொன்னா 150ல இருந்து நம்ம 16 ரூபாய் கழிச்சோம்டா என்ன வருமாண்டா 10ல இருந்து 0ல இருந்து 6 போத 10, 10ல இருந்து 6 போனா 4. சரியா? இங்க 4 இருக்குது, 4ல 1 போனா 3, இது 1. அப்ப 134 ரூபாய் வரும். விட வந்து முதலாவது விட. சரியா? ரைட். அடுத்து இதுவும் அதே மாதிரி சரி, பழங்களது பெருமானத்தின் அடிப்படையில 2 அப்பிள்களின் பெருமானம் யாதுன்னு கேட்டி. 2 அப்பிளை கேட்டி. இது பாருங்க, 2 அப்பிள் பழத்திர விலை. மாம்பழத்தை கேட்கல, அப்பிள் பழத்திர விலை தான் என்ன கேட்கிறாங்க. ரைட். இப்ப நாம இதுலயும் வந்து இப்படி படம் பாறகளுக்கு வெட்டுறதான் பார்க்கணும். முதல்ல எங்கேயாச்சும் வெட்டலாமான்னு. ரைட், பாப்போம். வெட்டலாமா? கைஸ் அப்துல்லா சொல்லுங்க, வெட்டலாமா? மைக் ஆன் பண்ணுங்க. வெட்டலாமா? மைக் விடுதா? ஓம் சார். ரைட், வெட்டலாம். எப்படி வெட்டலாம்? ஒரு அப்பிள் பழமும் 2 மாம்பழமும் இந்த அரைக்கிறதையும் இந்த அரைக்கிறதையும். சரியா? இவங்களும் இவங்களும் 2 பேரும் அதே இது. அப்ப இவங்கள ஒருவருக்கு 44 ரூபா. சரியா? அப்ப இந்த 72ல இந்த 44 கழிச்சுட்டோம்டா இந்த 2 மாம்பழத்திலையும் பெரும் என்ன, இந்த 2 மாம்பழம் இந்த 72ல இந்த 44 கழிச்சுட்டோம்டா 72லயே 44 கழிச்சோம்டா பாப்போம் என்ன வருதுன்னு. 2ல போகாது 12, 12ல 4 போனா 8, இங்க 6, 6ல 2 4 போனா 2. அப்ப என்னண்டா 2 மாம்பழமும் 28 ரூபாயாம். அப்ப ஒரு மாம்பழம் எவ்வளவு வரும்? எவ்வளவு? 14 ரூபா. ஒரு மாம்பழம் வந்து 14 ரூபா. ஒரு மாம்பழம் 14 ரூபா. சரி, இப்ப இந்த 14 கவனிச்சு கொள்ளுங்க, கதைக்க வேண்டாமா. இந்த 2 மாம்பழம் இது எங்க வைப்போம்? சரியா? இங்க வச்சோம்னு சொன்னா 2க்கு 28 தானே, 28. அப்ப மிச்சமா வாரதான் அப்பிள் பழத்துல. சரியா? மிச்சமா வாரதான் அப்பிள் பழத்துல. அப்ப 44ல இருந்து 2 மாம்பழமும் 28 ரூபா கழிச்சுட்டோம்டா கழிப்போம். கழிச்சோம்டா 4ல போகாது 14, 14ல 8 போனா 6, இங்க வந்து 3, 3ல 2 போனா 1. அப்ப 16 ரூபா ஒரு அப்பிள் பழம். தரிக்கிற ஒரு அப்பிள் பழம் எவ்வளவுண்டா 16 ரூபா. சரியா?
ஒரு ஆப்பிள் பழம் 16 ரூபா. அப்ப கேட்டது என்ன? 2 ஆப்பிள் பழம் கேட்டிக்கா. அப்ப ஒரு ஆப்பிள் பழம் 16 ரூபாண்டா, 2 ஆப்பிளுக்கு நம்ம 2ஆல பெருக்கினோம்டா என்ன வரும்? 6 2 12, 1 மிச்சம், 4 2 2, 2 மண்டும் 32. 32 ரூபா. விடைக்கு தானே என்ன? ஓம் சார். மூணாவது விடை. சரியா? ரைட். அடுத்தது இது முக்கியமான கேள்வி. மது வாங்கிய பொருட்களது விலைகள் தரப்பட்டுள்ளன. மது என்ற புள்ள வந்துட்டு வாங்கினிக்கு சாமான்ட விலை தந்திருக்காங்க. குடையின் விலை தொப்பியின் விலையின் 2 மடங்காம். சரியா? அப்ப எதுக்கு விலை கூட? குடைக்கா தொப்பிக்கா? யாராவது ஒரு ஆள்? குடைக்கு விலை கூடயா தொப்பிக்கு விலை கூடயா? குடைக்கு விலை கூட. பாப்பேன். சரியா? குடையின் விலை தொப்பியின் விலையின் 2 மடங்கு. சரியா? அப்ப குடட விலை என்னண்டா 2 மடங்கு தொப்பியில விலையா. அப்ப 1 மடங்கு என்று சொல்லி இப்ப தொப்பிக்கு நம்ம பாக்ஸ் எடுத்தோம்டா இந்த இதுல 2 மடங்கு இதுல மடங்கு தான் இது. சரி, அப்ப 3ம் சேர்ந்து இதுல 2 மடங்கு, இது 1 மடங்கு. சரியா? 3ம் சேர்ந்து 180. அப்ப 1 மடங்கு என்ன வரும்டா நம்ம 180. சரியா? 180 நம்ம இது 3 மடங்கு தானே. 1 2 3 இது 3 மடங்கு. அப்ப 3ஆல பிரிச்சோம்டா 1 மடங்கு என்ன வரும். சரியா? 1 மடங்கு என்ன வரும். 1 மடங்கு என்னண்டா எவ்வளவு? 6 6 6 3 18. சரியா? 18ல 18 போனா 0. அது 0 கீழே இருக்கும். இந்த 60. 1 மடங்கு. சரியா? 60. 1 மடங்கு 60. திருப்பி ஒரு தரம் பார்ப்போம். குடையின் விலை தொப்பியின் விலையின் 2 மடங்கு. இப்ப என்ன? குடைதான் விலை கூட. சரியா? குடை சொன்னா தொப்பி வந்து 1 பெட்டி. மாத்தி எழுதித்தான் கவனிச்சு கொள்ளுங்க. கொப்பி 1 பெட்டின்னு சொன்னா குடை வந்து 2 பெட்டி. சரியா? தொப்பிர விலையின்ற இது 2 மடங்கு. மொத்தம் 3 மடங்கு. அப்ப குடை எவ்வளவு வருதுண்டா 120 ரூபா. தொப்பி ஒண்டி எவ்வளவுண்டா 60 ரூபா. தொப்பி ஒண்டி எவ்வளவு வருதுண்டா 60 ரூபா. குடை எவ்வளவு வருதுண்டா 120 ரூபா. அடுத்தது, ஒரு குடையின் விலைக்கு 3 பந்துகள் வாங்கலாமா? குடை எவ்வளவு? ஹாக்கிம் சொல்லுங்க. ஒரு குடை எவ்வளவு? 120 ரூபா. குடை ஒன்று 120 ரூபா. இந்த 120 ரூபாய்க்கு 3 பந்து வாங்கலாமா அப்படின்னு சொன்னா ஒரு பந்து எவ்வளவு வரும்? 120 3 அளவு எவ்வளவு வரும் சார்? 40. குடை 120 ரூபா. குடை 120 ரூபா. இந்த 120 ரூபாய்க்கு 3 போல் வாங்கலாம். 3 போல்ண்டா ஒரு போல் 40 ரூபா வரும். சரியா? 3 போல் வாங்குறேன்டா இது 120 ரூபாண்டா. ஒரு போல் எவ்வளவு வந்துச்சுன்னா 40 ரூபாண்டு வரும். சரியா? இப்ப கண்ணாடி. கண்ணாடிக்கு இப்ப பாப்போம். இது 40 ரூபாண்டா. ஒரு கண்ணாடி எவ்வளவு? யும்னா சொல்லுவீங்களா? என்ன செய்யணும் தெரியுமா? 200ல இருந்து 40 கழிக்கணும் சார். 200ல இருந்து 40 கழிக்கணும். கழிச்சோம்னு சொன்னா என்ன வருமாண்டா ஒரு கண்ணாடி எவ்வளவு வண்டா 160 ரூபா வரும் ஒரு கண்ணாடி. சரியா? ஒரு கண்ணாடி வந்து 160 ரூபா. இது 40 ரூபா. ரெண்டும் சேர்ந்து என்ன வரும் 200 ரூபாண்டு வரும். அடுத்ததை பார்ப்போம். ஒரு குடையின் விலைக்கு 3 பந்துகள் வாங்கலாம். ஒரு கண்ணாடி வாங்கும் விலைக்கு 2 கடிகாரங்கள் வாங்கலாம். இந்த கண்ணாடி வாங்குற விலைக்கு தானே இதுக்கு 2 இது கடிகாரம் வாங்கலாமா? 80 ரூபா சார். அப்ப ஒண்டி எவ்வளவு வரும்? 80 ரூபா. 80 ரூபா. ரைட். ஒரு கண்ணாடி வந்து 2 வாங்கலாம்னு சொன்னா இது வந்து 80 ரூபா வரும்.
சரியா ரைட் இது 80 ரூபா அப்ப இது ரெண்டும் சேர்ந்து 100 ரூபாண்டா இது என்ன வரும் 20 ரூபாய் 20 ரூபாய் ரைட் அடிமட்டம் 20 ரூபாய் சரி கேள்விக்கு போ இப்ப கேள்விக்கு போ இந்த தரவுகளின் படி அடிமட்டம் ஒன்றின் விலை எவ்வளவு அடிமட்டம் ஏமா கண்டுட்டம்பா எவ்வளவு அடிமட்டம் 20 ரூபாய் ரெண்டாவது சரியா அடுத்தது ஜாஸ்மின் ரைட் ஜாஸ்மின் நீங்க தொப்பிக்கு எவ்வளவு போடுவீங்க தொப்பிக்கு எவ்வளவு போடுவீங்க 60 ரூபாய் ஜாஸ்மின் கேட்ட உடனே போயிட்டாரு ரைட் அடுத்த ஒரு ஆளுக்கு அப்ப சஹரா ரியாஸ் தொப்பிக்கு என்ன போடுவீங்க 60 ரூபாய் தொப்பிக்கு 60 ரூபாய் போடுவோம் தவட்டிக்கு என்ன தொப்பிக்கு 60 கண்ணாடிக்கு எவ்வளவு போடுவோம் 160 ரூபாய் சொல்லுவீங்களா கண்ணாடிக்கு எவ்வளவு போடுவோம் 160 ரூபாய் 160 ரூபாய் சரி ரெண்டையும் கூட்டி நான் எவ்வளவு வரும்னு சொல்லி பாட்டு ஹைரா சொல்லுவீங்களா ரெண்டையும் கூட்டி நான் என்ன வரும் 160 220 ரைட் ரெண்டாவது விட சரியா ரைட் அடுத்தது அடுத்த கேள்வி இதே மாதிரி இந்த பாடம் ஃபுல்லா தூக்கி வச்சு வெட்டுற பாடம் தான் இதுலயும் பாப்போம் வெட்டுவோம் இந்த 3 இந்த அரைக்குது இதே 3 எங்கேயும் மிதிக்கான்னு பாப்போம் இங்கால அப்ப இந்த அரைக்குது இது 3 ரைட் அப்ப இது 70 அப்ப இந்த இவ்வளவும் 70 ரூபா சரியா இவ்வளவுமே 70 ரூபா இது ரெண்டும் இந்த 70ஓட இந்த 2 விலையும் கூட்டினா 110 அப்ப நாம என்ன செய்ய மாட்டோம் 110ல இருந்து இந்த 70 கழிச்சோம்னு சொன்னா என்ன வருமாண்டா 40 வரும் சரியா இதுக்கு 2 பேரும் 40 ரூபா அப்ப இந்த 2 பேரும் இந்த அரைக்கிறதுல எடுப்போம் சரியா இந்த அரைக்கிற 2 பேரும் 40 ரூபா அப்படி சொன்னா இந்த அரைக்கிற 2 எது ஒரு டொபியும் இது 2 பேரும் 40 ரூபா இந்த 2 பேரும் 40 ரூபாண்டா மொத்தம் 70 ரூபா வரைக்கும் தானே அப்ப ஒரு வடடா எவ்வளவு வரும் அந்த 40 நம்ம கழிச்சோம்டா சரியா எவ்வளவு வருமாண்டா 30 ரூபா ஒரு வடை வரும் ஒரு வடை வந்து 30 ரூபா அப்ப ஒரு வடை 30 ரூபா மத்த வடையும் எவ்வளவு அதுவும் 30 ரூபா தான் இது 30 இது 30 மொத்தமா இது 3 சேர்ந்து 70 ரூபாய்டா டொபி ஒன்று எவ்வளவு வரப்போதுண்டா டொபி 10 ரூபா சரியா திருப்பி சொல்லணுமா இல்ல சார் திருப்பி சொல்லி திருப்பி ஒரு மலங்கப்படுத்துறேன்னா சும்மா சொல்லிட்டு போறேன் ஆமா பாப்போம் இந்த 3 தான் இந்த அரைக்குது சரியா இந்த அரைக்குது 3 இந்த 3க்கும் இதே 3 விலையும் இந்த இதுக்கும் வரும் 70 ரூபா மிச்சமா வாடுறது என்னண்டா இந்த அரைக்கிற 2 விலையும் வரும் அப்ப மிச்சமா வாடுறது நம்ம காண்றதுக்கு 110ல இருந்து 70 கழிச்சோம்டா 40 ரூபாய் வரும் அந்த 40 என்னது கண்டா இந்த அரைக்கிற 2க்கு 40 இதுக்கு 2க்கும் 70 இந்த அரைக்கிற 2க்கும் 40 அப்பதான் 70 40 110 சரியா அப்ப இந்த 2ம் இந்த அரைக்கு இதுக்கு 2ம் 40 சரியா இந்த 2 40 இந்த கண்டுபிடிக்காம இந்த 2 40 அப்ப இது மட்டும் மிச்சம் அப்ப ரெண்டையும் கூட்டினா 70 வருதுண்டா இந்த அரைக்கிற வடை எவ்வளவு போட்டா வரும் 30 ரூபா போட்டா தான் 30 40 70 வரும் அப்ப இந்த வடை 30 ரூபாண்டா இந்த வடையும் 2 ஒன்று தானே அப்ப இதுவும் 30 ரூபா ரைட்டா அப்ப இது 30 இது 30 அப்ப பாருங்க இது 30 இது 30 30 30 60 இது 3 சேர்ந்து 70 ரூபாண்டா டொபி எவ்வளவு வரப்போகுதுண்டா டொபி 10 ரூபாண்டு வரும் ரைட் இப்ப டொபி என்ன கண்டுட்டோம் வடையும் கண்டுட்டோம் ரைட் இப்ப கேட்ட கேள்வி என்ன தகவல்களை கொண்டு 2 டொபிகளது வருமானம் 2 டொபி ஒரு டொபி 10 ரூபாண்டா 2 டொபி எவ்வளவு வரும் 20 ரூபாய் வரும்
20 ரூபா. ரைட் ரைட். அடுத்த கேள்வி, பாடத்தை முடிக்கணும். அடிப்போமா? ரைட். இப்ப பாருங்க, 2 ஏயும் பியும் 2 வகையான பொருட்களால் எழுதப்பட்டுள்ள தகவல்கள் குறிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பெருமானங்களை இனங்காணும். பெருமானத்தை இனங்காணட்டாம். ஏக்கு என்ன பிக்கு என்ன நம்ம பார்க்கணும். சரியா? 2 ஏயும் பியும் 190, 2 ஏ 2 பி 310. பாருங்க, இந்த 2 ஏ பி இங்கேயும் இருக்கு. இந்த 2 ஏ பி, இந்த 2 ஏ பி, இந்த 2 ஏ பி. சரியா? அப்ப இவ்வளவும் வந்து நான் போட்ட அவ்வளவும் 190. அதோட பிஏ கூட்டினா 310. இந்த 190ஓட பிஏ கூட்டினா 110. அப்ப பி மட்டும் என்னன்னு பாக்குறேன்டா, 310ல இருந்து நாம 190 கழிக்க மாட்டா. இது கழிக்க மாட்டா என்ன வர மாட்டா, 0ல இருந்து 0, 11ல இருந்து 9 போனா 2, 2ல இருந்து 1 போனா 1. அப்ப பி வந்து 120. பிக்கு என்ன 120. ரைட். இப்ப திருப்பி போ கண்டுட்டோமா, பிக்கு 120. ரைட். இப்ப இது 120 தானே பிக்கு, பி 120. இப்ப பாருங்க, 2 ஏயும் பியும் 190 ரூபா. அப்ப பிஏ மட்டும் நம்ம எடுத்துட்டோம்டா, அந்த 120 நம்ம கழிச்சு விட்டோம்டா. சரியா? 190 ரூபால இருந்து 120 கழிக்க மாட்டா 70 ரூபா. 70 ரூபா 2 ஏ. அப்ப ஒரு ஏ எவ்வளவு வரும்? ஒரு ஏ என்னண்டா 35 ரூபா. இந்த அரைக்கிற ஏயும் 35 ரூபா. இந்த ஏயும் 35, இந்த ஏயும் 35. அப்ப 35 35 70, 70 120 190. சரியா? ஏக்கு என்ன 35, பிக்கு என்ன பிக்கு 120. சரி, இப்ப கேள்விக்கு போமா. 56வது கேள்வி. பியும் பெருமானத்துக்கும் ஏயின் பெருமானத்துக்கும் வித்தியாசம் என்ன செய்யணும்டா, என்ன செய்யணும்? கழிக்கணும். கூடினதுல இருந்து குறைஞ்சதை கழிப்போம். அப்ப 120 பீர ஏட வந்துட்டு என்ன 35 கழிச்சமண்டா என்ன வரும்? 0ல இருந்து 5 போனா போகாது, 10ல இருந்து 5 போனா 5. இது கொடுத்தா 1 வரும். 11ல 8 3 போனா 85. சரியா? அப்ப முதலாவது விட. ரைட். அடுத்தது பாப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது லேசா செய்யலாம். சரியா? என்னண்டா, கூட்ட இந்த விலை கழிக்க இந்த விலை, இந்த பி கூட்டல் பி, இந்த இருக்கிற பி கழித்தல் பி. அப்ப 2ஐயும் வெட்டி விட்டா சரி, 2ஐயும் வெட்டி விட்டோம்டா இந்த ஏயும் இந்த ஏயும். அப்ப ஏயும் ஏயும் 2 ஏயும் சேர்ந்து சரியா 70. இப்படி எடுக்கலாம். அப்படி இல்லை இது விலங்கலைன்னு சொன்னா திருப்பி சொல்றேன். சரி, இதுக்கு 85, இதுக்கு ஏக்கு 35 தானே, 35. சரியா? இந்த இவ்வளவு பாருங்க, 2 ஏயும் பியும் எங்க இருக்கு? இந்த 2 ஏயும் பியும் 190 ரூபா. 2 ஏயும் பியும் இந்த 2 ஏ பி இவ்வளவு 190. 190ல இருந்து இந்த 120 கழிங்க. பிக்கு 190ல இருந்து 120 கழிச்சுட்டோம்டா. சரியா? அப்ப 9ல 7, 9ல 2 போனா 7, 70 ரூபாண்டு வரும். ஆகவே இப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க 35, இதுக்கு ஏக்கு 35, இதுக்கு கூட்டினீங்கன்னா மொத்தம் 190, 190 120 கழிச்சிங்கன்னா 70. இப்படியும் வரும். சரியா? நான் ஃபெஸ்ட்டுக்கு முதல்ல சொல்லி தந்தேன் எப்படி, ஒரு பக்கம் கூட்டல் ஒரு பக்கம் கழித்தலண்டா. சரியா? இதையும் இதையும் வெட்டலாம். இதையும் வெட்டி விட்டீங்கடா, கூட்டுறதும் கழிக்கிறது 2. அப்ப அதையும் வெட்டினீங்கடா 2 ஏ, ஒரு ஏ 35டா, 2 ஏ வந்து என்ன வருமாண்டா, 2 ஏ வந்து 70 ரூபா. 70. வீடியோ வரல வேணா, எந்த வீடியோ வரலண்ணா. இப்ப வருதா? சரி சரியா.
அடுத்தது செவ்வழகு வேலைக்காரன் உருவிலுள்ள 2 தாள் காசுகளை கொடுத்தோ சரியா பொருள் பி 2 வாங்கினால் எவ்வளவு மேலதிகமாக செலுத்த வேண்டும்? செவ்வழகு வேலைக்கார குருவின்னு சொன்னா அது இருக்கிறது எவ்வளவு வேண்டா 100 ரூபா காசுல இருக்கு சரியா அப்ப 100 ரூபா காசுல அது 2 கொடுக்கலாம் 2 கொடுத்தா 200 ரூபா காசு கொடுக்காக சரியா 200 ரூபா காசு கொடுக்காக அப்ப 200 ரூபா காசு கொடுத்தா பி ஒன்று நம்ம கண்டுபிடிச்சீங்க எவ்வளவு ஒரு பி 120 ரூபா அப்ப 2 பியுமே எவ்வளவு வரும் 2 பி வாங்கினால 240 ரூபா இல்லவா 240 ரூபா சாமான வாங்கிட்டு 200 ரூபா காசு கொடுத்தா எவ்வளவு மிச்சம் கொடுக்கணும் எவ்வளவு மிச்சம் கொடுக்கணும் 40 ரூபா புள்ளங்க அமெரிக்கா இருக்கான் மரியம் விட சொல்லுவீங்களா என்ன விட மரியம் விட சொல்லுங்க முதலாவதா ரெண்டாவதா மூணாவதா முதலாவது சார் மூணாவதா பாருங்க செவ்வழகு வேலைக்கார குருவி உருவிலுள்ள 2 காசு தாள்களை அப்ப செவ்வழகு வேலைக்கார குருவின்னு சொன்னா 100 ரூபா காசுல இருக்கு சரியா 2 காசு தாளை கொடுத்தா 100 ரூபா படி 2 கொடுத்தா 200 ரூபா கொடுப்பாரு சரியா கொடுத்து பொருள் பி 2 வாங்கினார் 2 பில வாங்கினார் பி 2 வாங்குறாரு ஒரு பி எவ்வளவுன்னு சொன்னா 120 ரூபா ஒரு பி 120 ரூபாண்டா 2 பி வாங்கினாரண்டா 240 ரூபா வரும் சரியா 240 ரூபாய்க்கு 200 ரூபா காசை கொடுத்தாரண்டா எவ்வளவு மிச்சம் அவர் இன்னும் கொடுக்கணும்டா 40 ரூபா இன்னும் செலுத்தணும் சரியா 40 ரூபா அவர் இன்னும் கொடுக்கணும் ஆகவே விட வந்து முதலாவது விட அடுத்ததை பார்ப்போம் அடுத்ததும் லேசானது இந்த அரைக்கிறதுக்கு பெருமானம் என்னன்னு கேக்குறாங்க சரியா ரைட் இப்ப பாப்போம் இங்க பாருங்க இது ரெண்டும் 22 அதே இது இந்த அரைக்கு 22 அப்ப இது எவ்வளவு 10 அப்ப ஒரு சதுரம் வர்றது 10 சரியா ஒரு சதுரம் வர்றது 10 இப்ப திருப்பி போவோம் ஒரு சதுரத்துக்கு 10 கண்டுட்டோம் அப்ப இது 10 சொன்னா இது எவ்வளவு வரும் முக்கோணி எவ்வளவு வரும் 12 வரும் எப்படி 22ல 10 போனா 12 அப்ப முக்கோணிக்கும் கண்டுட்டோம் சரியா ரைட் இப்ப முக்கோணியும் கண்டாச்சு அடுத்தது இந்த முக்கோணிக்கு 12 போட்டா இங்க 34 தானே அது 34ல இருந்து 12 கழிச்சோம்டா என்ன வரும் 34ல 12 கழிச்சோம்டா 4ல 2 போனா 2 இதுல 2 சரியா 22 அப்ப வட்டம் என்ன வரும் 11 வட்டம் ஒன்று 11 வரும் சரியா 2 வட்டமும் 22 அப்ப ஒரு வட்டம் 11 அப்ப இங்க செஞ்சு பார்ப்போம் சரி வருதானோ ஒரு வட்டம் 11 இந்த அடிக்கிற நம்ம எடுத்துருக்கோம் 12 தானே 12 இதை எடுத்துட்டோம் 10 இப்ப அவ்வளோத்தையும் கூட்டி பார்ப்போம் கூட்டினா இது வரணும் வரணும் பார்ப்போம் இது 10 11 21 சரியா 21 இந்த 12 கூட்டுவோம் 12 கூட்டினோம்டா பார்ப்போம் 2 1 3 இது 3 33 வருது அப்ப நம்ம செஞ்சு சரி சரியா ரைட் இப்ப பார்ப்போம் 59வது வட்டத்துக்கு என்ன கண்டுபிடிக்க நம்ம 11 இங்க 12ங்கிறது சரியா பிள்ளையா இல்ல ரைட் அடுத்ததுக்கு போவோம் அடுத்ததுக்கு போவோம் இந்த இதுக்கு என்ன வட்ட சதுரத்துக்கு 10 இதுக்கு முக்கோணிக்கு 12 வட்டத்துக்கு 12 11
வட்டத்துக்கு 11. சரி இப்ப பாருங்க 10 12 பெருக்கினோம்டா 12 120. 12 120. இதுல இருந்து 11 கழிக்கட்டாம். 11 கழிக்க மாட்டா என்ன வரும்? 109. அப்ப எந்த அறிக்கை முதலாவது விட சரியா? அடுத்தது வந்துட்டு கட்டத்துக்குள்ள ஒரு தொகுதியின் மொத்த பெருமானம் இது அவ்வளோத்தையும் மொத்தத்தையும் கூட்டணும். சரி இது வந்து 10, இது 10 சரியா? அடுத்தது இது வந்து 11, இது 11, இது 12, இது 12 அவ்வளோத்தையும் நீங்க கூட்டி எடுங்க. சரியா? கூட்டி எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாம் 2 2 தான் இருக்குது. இது 2 இது 2 இது 2 எல்லாம் 1 33 2 2 2 வர்றது 66 வரும். சரியா? இல்லாட்டி நீங்க அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா 66 தான் வரும். ரைட். அடுத்த கேள்வி இதோட முடியுதான். கடைசி கேள்வி. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க, முடியுது கிளாஸ். சரியா? 2 பென்சில். ஒரு பென்சில் எவ்வளவு ஹைரா சொல்லுவீங்களா? 8 ரூபா சார். ஒரு பென்சில் இது 8 ரூபா, இது 8 ரூபா. அப்ப இது 8 ரூபா. பேன் எவ்வளவு வரும்? 22 ரூபா சார். 22 ரூபா. 22 ரூபா. இந்த பேனுக்கு 22 ரூபா எடுத்துட்டோம். புத்தகம் எவ்வளவு வரும்? 58ல 22 போனா 58ல 22 கழிச்சோம்னா 6 36 ரூபா. இது வந்து 36 ரூபா புத்தகம். அடுத்தது இது வந்து பென்சில் 8 ரூபா. அப்ப இந்த பெட்டி வந்துட்டு 60. இந்த பென்சில் 8 ரூபா. அப்ப இந்த போத்தல் 40 ரூபா. இது பென்சில் 8 ரூபா. அப்ப அடிமட்டம் இப்ப இதை வச்சு நம்ம விட செய்வோம். இவற்றில் விலை கூடிய தயாரிக்கிற பொருள் தான் விலை கூட, அதால இது விட. அடுத்தது விலை குறைஞ்ச பொருள் எது? பென்சில். மூணாவது. அடுத்தது 2 போத்தல்களையும். சரியா? அப்ப ஒவ்வொரு வசனம் வாசிக்கணும். 2 போத்தல்களையும். இப்ப 2 போத்தலுக்கு எவ்வளவு வரும்? ஒரு போத்தலுக்கு 40 ரூபா, 2 போத்தலுக்கு 80 ரூபா. அடுத்தது ஒரு பெட்டியையும். இந்த பெட்டிக்கு 60 ரூபா. என்ன 60 ரூபா. அப்ப 80 60. அடுத்தது 2 பேனைகள். ஒரு பேனை எவ்வளவு நமக்கு? 22 ரூபா. 2 பேனை வந்து 44 ரூபா. எவ்வளவு நம்ம கூட்டினோம்டா? சரி இது 4, இது 6 4 10 10 18 184 ரூபா. சரி இதோட பார்ட் 1ல சரியா 64 கேள்வி 2 கிளாஸ்ல முடிச்சிருக்குது. பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்தீங்கன்னு சொன்னா பாஸ்ட்ன்னு சொன்னா எனக்கு பாஸ்டா போறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அல்லது ஸ்லோவான்னு சொல்லி சொன்னா ஸ்லோன்னு சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் பாஸ்டா தான் போறேன். ஏன் பாஸ்டா போறேன்னு சொன்னா கொஞ்சம் இதை குயிக்கா முடிச்சோம்னு சொன்னா இதை முடிச்ச மட்டும் நம்ம பாஸ்ட் பேப்பர் செய்யணும். அதே போல நோர்த் ப்ரொவின்ஸ் வடமாகாண பேப்பரும் கொஞ்சம் இருக்குது. அதே போல இன்னும் பேப்பர் இருக்குது. என்னண்டா என்கிட்ட வந்து இது ஞானோதயம், அடுத்தது இன்னும் ஒரு பேப்பர் நீர்குழம்பு பேப்பர், இப்படி பேப்பர் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கிளாஸ்ல இது செய்யலாம். அப்ப வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு கூடிய மார்க்ஸ் எடுக்கணுமெண்டா கூடின வந்துட்டு பயிற்சி வேணும். கூடின பயிற்சி இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் வந்து ஐக்கிய பாடத்துல நல்ல மார்க்ஸ் எடுக்கும். அதே போல இதுலயும் எடுக்குங்கள். அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப திறனண்ட பாடம் வந்து உங்களுக்கு யூனிட்ல தான் தாரேன். யாருக்காச்சும் வந்து அப்படியே செட்டா தாங்கன்னு சொல்லி கேட்டா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னடா பிரிண்ட் எடுக்கிற வசதிக்காக வேண்டி அப்படி கேட்டீங்களா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. செட்டா தாங்கன்னு சொல்லி போட்டு மத்தாக்களை நான் வெளியாக்கள் இப்ப நான் இரவு வந்து பேஸ்புக்ல நம்மளோட மத்த குரூப்ல போட்டதுக்கு ஒரு 7-8 பேர் வந்து
பேமெண்ட் பண்ணாதாக்கள் 7-8 பேர் டியூட்டை தாங்க இது தாங்க தாங்கன்னு சொல்லிப்பட்டு நிறைய ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தரும் கொடுக்கல. சரியா, நீங்க நம்மட கிளாஸுக்கு வந்திருக்கீங்கன்றதுக்காண்டி ஏற்கனவே வந்துட்டு பேப்பரும் தந்திருக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில தாரன் என்னதுங்க, வெளியில நீங்க ஷேர் பண்ண மற்ற பேப்பர் வந்துட்டு கிடைக்காது. சரியா, ரைட். அப்ப இனி வந்துட்டு கிளாஸ் முடிப்போம். Bye, sir. Thank you, sir. Assalamualaikum, sir. வைக்கிறேன்னா Assalamualaikum, sir.